வணக்கம். என்னோட பேர் முருகன். என் நிறுவனம் வின்னர்ஸ் கன்சல்டன்சி. இதுதான் என்னோட ஆஃபீஸ் அண்ட் மொபைல் நம்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயினாக புது ஜென்ரேஷன்ஸ் வந்து படித்தவங்க, படிக்காதவங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் அனுபவம் இருக்கிறவங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றி மெயினாக இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த நாலேஜ் இருக்கு. நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு சிலருக்கு இருக்கு. நிறைய பேருக்கு இது ஏன் பண்றோம்னு தெரியாம, அது இதனால என்னென்ன பெனிஃபிட் தெரியாம அதை கம்பெனியை வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் இதை பார்ட் பை பார்ட்டா பண்றேன். நான் ஃபுல் லென்த் போனா ஒரு பெரிய வீடியோவோ 45 நிமிஷம் 1 hour போகும். அவ்வளவு தூரம் யாரும் பொறுமையா உட்காந்து பார்க்க மாட்டீங்க. அதனால சின்ன சின்ன வீடியோவோ நான் பிளான் பண்றேன். ஸோ நம்ம இப்போ அடுத்து இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வின்னர்ஸ் கன்சல்டன்சி. ஒரு பிஸ்னஸ் பிளானிங், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பிளானிங்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ். ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னா நான் எந்த மாதிரி ஒரு பிசினஸ பண்ணணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, நான் ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேர் சேர்ந்துட்டு பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணணுமா, இல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல 1% கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல எல்எல்பி இது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இது பிளான் பண்ணிட்டு நம்ம இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரைட்டு. இதுல எதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியல. அதனால யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அஸ் எ நியூ பர்சன், ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ப்ரீவியஸா ஃபேமிலி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸோ நான் எல்லாத்தையும் ஓப்பனா விட்டுற, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்களா, மார்க்கெட் பண்ண போறீங்களா, சர்வீஸ் பண்ண போறீங்களா, அது ஆல்ரெடி நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க, அது உங்களுக்கு கிளியரா தெரியும். மூணாவது, இதுக்கு நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா, நான் எப்ப எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நான் சேல்ஸ் இன்வாய்சஸ் எல்லாம் ரைஸ் பண்றது அப்படின்றத வந்து நாலாவதா நீங்க இந்த பில்லிங் அக்கௌண்டிங் அது ரிலேட்டடா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபைனான்சஸ், எப்படி நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கு, எவ்வளவு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எனக்கு வேற ஏதாவது ஃபைனான்சஸ் தேவை இருக்குதா அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா உங்களுடைய ஃபினான்ஸை பத்தி ஒரு பிளானிங்ல இருக்கும். அப்புறம் அக்கௌண்டிங், என்ன இந்த பிஸ்னஸ்ல நான் பிஸ்னஸ் எப்படி அக்கௌண்ட் பண்றது, இதுக்கு வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், சட்ட முறை பிரகாரம் இந்த பிஸ்னஸ் நீங்க பண்ற பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல வந்து நான் சொல்றேன், மேபி சின்ன சின்ன வீடியோவா தான் பண்ண போறேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ கண்டினியூஸா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும். ஸோ அகைன், இது வந்துட்டு என் யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா தான் போடுறேன். இதை வேணுன்றவங்க நீங்க பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா பயனடையலாம். அதே போல நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு இதை பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு போறேன். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, உங்க பிசினஸ் நீங்க எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ரிப்பரேட்டர்னா நீங்க தான் அதுக்கு ஓனர், உங்களுடைய பேன் நம்பர் போதும், ஏதாவது ஒரு பிசினஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ப்ரிப்பரேட்டரி பிசினஸ். ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். இதுக்கு பெருசா உங்களுக்கு செலவு எதுவும் ஆக போறது கிடையாது. ஆனா பிசினஸோட ஓனரா நீங்க இருப்பீங்க. இது வந்து ப்ரிப்பரேட்டரி பிசினஸ். இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் முதல்ல எந்தெந்த மாதிரி அவைலபிள் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டாவது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்களோ உங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ சேர்ந்தோ, இல்ல நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ சேர்ந்தோ நீங்க வந்து உங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றது, ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு நீங்க அதுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போடணும்.
ஸோ இப்போ உங்க 2 பார்ட்னர் இருக்காங்க, மினிமம் 2 பார்ட்னர் வந்து அதிகபட்சம் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு பிளான் பண்றீங்களோ அது மாதிரி நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். இது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அதுக்கு கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன டீடைல்ஸ்ன்றது அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இங்க 2 விஷயம் நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொப்ரைட்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் பேன் கார்டு தான் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆனா பார்ட்னர்ஷிப்னு வரும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு 2 பார்ட்னருக்கும் தனித்தனி பேன் நம்பர் இருக்கும், கம்பெனிக்கு தனி பேன் நம்பர் இருக்கும். ஸோ இதை வந்து கம்பெனி கண்டினியூஸா ரன் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லெவல் போறதுக்கு அதை பத்தியா செப்பரேட் வீடியோவை நம்ம பார்க்கலாம். மூன்றாவதா இருக்கிறது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது. இங்கேயும் அதே போலதான். இங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பார்த்துக்குவாங்க. அதே டைம்ல ஷேர் ஹோல்டர் டைரக்டராகவும் இங்க இருக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஷேர் ஹோல்டருக்கு அந்தந்த டைரக்டருக்கு செப்பரேட்டா அவங்களுக்கு ஒரு பேன் நம்பர் இருக்கும், கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பர் இருக்கும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அதை பத்தி டீட்டெயிலாக வரும்போது அதை ஃபுல்லா நம்ம என்னென்ன செய்யணும், வாட் இஸ் த பெனிஃபிட், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுன்னு அதில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1% கம்பெனி. ஸோ நீங்க வந்து ப்ரொப்ரைட்டரிஷிப் தான், ஆனா கம்பெனி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதை 1% கம்பெனி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் எப்படி நீங்க உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு பேன் கார்டு இருக்கும், அகைன் கம்பெனிக்குன்னு ஒரு பேன் கார்டு இருக்கும். ஸோ அது செப்பரேட்டா இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எகைன் இதுவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கீழே ஒரு கம்பெனி. ஸோ இதுல நீங்க என்னன்னா மேக்சிமம் 2 கோடி ரூபாய் வரையும் ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணலாம். அந்த 2 கோடி கிராஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்தி ஆகணும், அப்டேட் ஆகணும். அதாவது நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களை யாராவது அடிஷனல் இன்னொரு ஷேர் ஹோல்டர் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு டைரக்டர் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க அதை பிரைவேட் லிமிடெடா கம்பெனி ஆகணும். 2 crores மேல 1% கம்பெனியை நீங்க ரன் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்னன்னா பார்ட்னர்ஷிப் போலதான் இதுவும், ஆனா அது வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி, இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ இங்க என்ன பார்ட்னர்ஷிப்புக்கும் எல்எல்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்னு ரெண்டுமே சட்ட பிரகாரம் வேற. அது வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே வருது, இது கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க எவ்வளவு பார்ட்னர்ஷிப் கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த பட் என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ கம்ப்ளீட்டா அந்த பார்ட்னர்ஸ் தான் மொத்தமா எடுத்துக்க அப்டேட் ஆகும். லாசமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் கம்ப்ளீட்டா அந்த டாக்ஸ் போக ரிமைனிங் திங் எல்லாமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாவே அந்த பார்ட்னர்ஸை சேரும். எல்எல்பியில என்னன்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெளியும் தான் உங்களுக்கு ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க வந்து ஆளுக்கு ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, 2 பேர் சேர்த்து பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து 20 lakhs சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல நாளைக்கு வந்து ஒரு 50 lakh rupees உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒன்லி நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த 10 lakhs வெளியும் தான் அது உங்களுக்கு ரிஸ்க். ரிமைனிங் இருக்கிறத ஆஸ் பர் அந்த கம்பெனிஸ் கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பேமெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இன் கேஸ் ஆஃப் லாஸ் வந்தா அதை பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோ பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லப்படுத்தலைன்னா எனக்கு என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கோ அதை நான் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல பிளஸ் மைனஸ் எல்லாம் இது எந்த ஒரு கமிட்மெண்ட் என்னோட அட்வைஸ் ஒரு நீங்க வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இன்னும் ஃபர்தரா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்றேன். ஐம் நாட் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் கம்பெனிஸ் ஆக்டில் வருது. உங்க ஷேர்ஸ் எல்லாமே நீங்க வந்து பப்ளிக் எடுத்துட்டு வரலாம் செபியோட அப்ரூவலோட. உங்க ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போகலாம், இல்ல நீங்க உங்க சர்க்கிள்ல வச்சு ரன் பண்ற மாதிரி போகலாம். செபிக்கு பர்மிஷன் வாங்கினா நீங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா எடுத்துட்டு போகலாம். ஸோ இது வந்து அடுத்த லெவலில் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு பிரைவேட் லிமிடெடா பப்ளிக் லிமிடெட் எடுத்து போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு காட்டின ஒரு ஒரு இது கான்ஸ்டிடியூஷனல் பிசினஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனி. இதுல என்னென்னலாம் நமக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரூல் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுடைய பேன் கார்டு இருக்குதா,
ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேன் கார்டு வச்சுட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யுவர் ஓன் பேன் கார்டு நான் ஃபெஃபிகா சொல்லிட்டேன். ரெண்டாவது லோ காஸ்ட் ஸ்டார்ட் அப். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய அமௌண்ட் செலவு பண்ணணும் தேவையில்லை. அதனால ஒரு பெரிய செலவே இல்லாமல் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப லோவோட காஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அப் டு இந்த வருஷத்துலேருந்து இப்போ நம்ம போன வருஷம் நான் இது போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 12 lakh rupees வெளியும் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதாவது என்ன ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் உங்க ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து 12 lakhs சொல்லி இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஒரு 7 lakh rupees. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஆன் யுவர் பர்சனல் கண்ட்ரோல். நீங்க தான் இந்த பிசினஸோட ஓனர். ஸோ அதனால கம்ப்ளீட்டா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுதான் அட்வான்டேஜஸ்ல ஒன்று. வேற யாரும் வந்து இதுல வந்து அத்தனை சிக்னேட்டரியாவோ நீங்க அன்லெஸ் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து பண்ணாதான் மற்றவங்களுக்கு இருக்கும். அதர்வைஸ் கம்ப்ளீட்டா உங்க கண்ட்ரோல்ல அவைலபிள் இருக்கும். வித் ஆர் வித்தவுட் ஜிஎஸ்டி யூ கேன் டூ த பிஸ்னஸ். அப்படின்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு கவர்மெண்ட் வந்து 40 லட்சம் ரூபாய் ஒரு ப்ராடக்ட் வாங்கி நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா 40 lakh rupees வெளியும் ஜிஎஸ்டி இல்லாமவே நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். எப்போ 40 லட்சம் கிராஸ் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி. அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஜிஎஸ்டி இல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் நல்லா ஓரளவுக்கு செட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு தெரியும் இந்த விஷயத்துல நம்ம 40 lakhs கிராஸ் ஆயிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா அப்ப நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் தேவை இருக்கு அப்படின்னா இப்போ கண்டிப்பா ஜிஎஸ்டி மட்டும் தேவை இருக்கு. ஏன்னா சம் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து இல்ல மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் தான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணா ஜிஎஸ்டி இருந்தால் தான் கொடுக்குறாங்க. சில பேங்க்ஸ் மட்டும் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க அப்ரோச் பண்ணி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சார் என் டேர்ன் ஓவர் அவ்வளோ வராது, ஸ்மால் டேர்ன் ஓவர் தான், அதனால நீங்க எனக்கு வந்து ஆஸ் பர் ரூல்ல எங்கேயுமே அப்படி கம்பல் பண்ணல. நீங்க வந்து அதாவது ஜிஎஸ்டி இருந்தா தான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எங்கேயும் கம்பல் பண்ணல. பட் சம் பேங்கர்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவருக்கு புரிய வச்சீங்கன்னா நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே இருந்தா போதும். அதை வச்சு உங்க பிசினஸ் நேம்ல நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு இந்த லிமிட் தான் பிசினஸ் பண்ணணும், ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் இவ்வளவுதான் லிமிட்ல தான் பிசினஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க 1 கோடி பண்ணலாம், 100 கோடி பண்ணலாம், 1000 கோடி ஒன்றும் பண்ணலாம். அதுல ஒன்றும் லிமிடேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அதனால தாராளமா நீங்க வந்து உங்க ப்ரொப்ரைட்டரிஷிப் பிசினஸ் எவ்வளவு ஒன்றா எடுத்துட்டு போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து தெரியாது இல்லை சார் ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் தான் இவ்வளவுதான் சார் டேர்ன் ஓவர் பண்ணுமா, இந்த டேர்ன் ஓவருக்கு மேல போனா நான் கம்பெனியை வந்து பார்ட்னர்ஷிப்பா பிரைவேட் லிமிட்டா பண்ணி போனோமா அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ அந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. அதனால எவ்வளவுன்னா நீங்க உங்க தாராளமா பண்ணிட்டு போகலாம். இது ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து ஒரு 2 விஷயம் பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ்ல வந்திருக்கணும். நீங்க வந்து உங்க கம்பெனி அது நீங்க தான் ரன் பண்றீங்க, நீங்க தான் ஓனர்ஷிப்பு. அதனால நீங்க ஒரு சேலரின்னு அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா சேலரி மற்ற எம்ப்ளாயிஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்களே உங்க கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டரி கம்பெனில நீங்க ஒரு எம்ப்ளாயி கிடையாது, நீங்க தான் ஓனர். அதனால நீங்க வந்து சேலரின்றதை எடுக்க முடியாது. அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாவே டாக்ஸ் போக உங்களுக்கு தான் நீங்க தான் அதுக்கு மொத்தமான ஓனர். அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. யாருக்கும் ஷேர் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கணும் தெரியல. நீங்க உங்க ஃபேமிலி நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க தான் அதுக்கான கம்ப்ளீட் ப்ராஃபிட்டோட ஷேர் உங்களுக்கு தான் போக போகுது. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்த ஒரு அட்வான்டேஜஸ். ரெண்டாவது நம்ம இதுல ப்ரொப்ரைட்டரி ஸ்டார்ட் பண்றதால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா யுவர் ஜெனரேஷன் cannot continue the same business with the same ஜிஎஸ்டி நம்பர். சப்போஸ் நீங்க ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ நீங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க முடியும். நாளைக்கு உங்க பையன் டேக் ஓவர் பண்ண போறாரு அப்படின்னா பிசினஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவர் தவறு பேர்ல தனியா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும். உங்க பேன் நம்பர்லயே ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எங்கெங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி பிசினஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, ஆனா உங்களுக்கு நிறைய வெண்டார் கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தால நீங்க கன்டினியூ பண்ணல, உங்க பையன் பிசினஸ் கன்டினியூ பண்ண போறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு அப்புறம் அந்த பிசினஸ நீங்க இருக்கிற வரையும் நீங்க சைன் போடலாம். நீங்க ஒரு வேலை இல்லாதப்போ நீங்க உங்க பையன் பிசினஸ் ரன் பண்ணணும்னா அவர் வந்து அதை பிசினஸ் கன்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா அந்த பர்சன் இல்லை. ஸோ அதனால உங்க சன்னோ டாட்டரோ
யாரோ ஒருத்தர் வந்து உள்ள மிஸ்ஸஸோ உங்க அடுத்த உங்க சந்ததியர் வந்து அந்த பிசினஸை கண்டினியூ பண்ணணும்னா நேம் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க பேர்ல செப்பரேட்டா திருப்பி ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். அவங்க பேர்ல செப்பரேட்டா பேங்க் திருப்பி அவங்களே ப்ரொப்ரைட்டரியா வச்சு கரண்ட் அக்கௌண்ட் நியூ பேங்க் ரெஜிஸ்டர் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். புதுசா ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். என்னென்னலாம் தேவை இருக்கோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே புதுசா பண்ண வேண்டி இருக்கும். அதாவது பிசினஸ் ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் பேர்லயும் நீங்க இருக்கிற வெளியும் உங்க பிசினஸ் உங்க பேர்ல ரன் ஆகும். அதே பிசினஸ் உங்க சந்ததியை நடத்தணும் அப்படின்னா பிசினஸ் நடத்தலாம். ஆனா அதுக்கான லீகல் ப்ராசஸ்லாம் நீங்க திரும்பவும் உங்க யார் ரன் எடுத்து பண்ண போறாங்களோ அது பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டிஸ்அட்வான்டேஜ். ஆனா இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு, ஒரு பிரைவேட் லிமிடெட் இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து உங்க பேன் நம்பர்ல இருக்காது, கம்பெனியோட பேர்ல இருக்கும். இப்போ எத்தனை பார்ட்னர் வேணா உள்ள வரலாம், ஒரு பார்ட்னர் வெளியே போயிடலாம். அந்த கம்பெனி பர்மனண்டா இருக்கும். உங்க ஜெனரேஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை இந்த எடுத்து பிசினஸ் எடுத்து ரன் பண்றவர் இல்லை அப்படின்னா உடனே அவர் வந்து இது மாதிரி இறந்து போயிட்டாரு, அவருடைய லீகல் சர்டிபிகேட் வச்சுட்டு அவரை பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க சன்னோ டாட்டரோ ஒய்ஃபோ அது பார்ட்னர்ஷிப் எடுத்து கம்பெனியை கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கலாம். கம்பெனி கண்டிட்டு தான் இருக்கும். இதுதான் இந்த அட்வான்டேஜஸ் இன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லயும் அண்டு அதே மாதிரி எல்எல்பிலையும் அதே மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லயும் இந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிசினஸ்ல ப்ரெப்பரேட்டரி பிசினஸ்ல இந்த அட்வான்டேஜ் இல்லை. ஸோ இதுதான் வந்து ப்ரெப்பரேட்டரி ஷிப்ஸ் இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை நிறுத்துறேன். ஸோ பார்ட்னர்ஷிப் வேணுன்றவங்களை வந்து நான் செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஏன்னா லென்த்தியாக தொடர்ந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு பீப்புளோட மைண்ட் செட் இல்லை. அதனால பார்ட்னர்ஷிப் பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.